யூகேல சம்மர் வந்தாலே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கும், கலர் கலராக இருக்கும். இதுக்காக தான் வந்து நம்ம ஊர்லேருந்துலாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த நாட்டு மேலே ரொம்ப கிரேஸ் அதிகமாக இருக்குது. ஒரு தடையாவது யூகே போயிடணுண்டா, ஒரு தடையாவது யூரோப் கண்ட்ரி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே உள்ள இயற்கை அமைப்பு, அதுவும் இந்த சம்மர் டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு க்ரீனிஷாக கலர் கலராக இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே உள்ள மக்கள் வந்து இயற்கையை பாதுகாக்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் என்ன பூ? இதை விட நம்ம ஊரில் சரகொன்றை அப்படின்னு சொல்லி ஒரு பூ பூக்கும் பாருங்கள், அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரகொன்றை பூ கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. அது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் ஊர்லேயே ஒரு 2-3 இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்? நம்ம ஊர்லேயும் இப்படி இயற்கையை பாதுகாக்கணும். அதுக்கு இன்றைக்கி எனக்கு தோணுன ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த நர்சரிஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் கூட டைப் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இங்கே பார்க்குற சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த செடி கொடிகள்லாம் விற்பாங்க. ஸோ எந்த ஒரு பொருளுமே ரோட்டோரத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் ஹைஃபையாக ஒரு சொஃபாஸ்டிகேட்டடாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மக்கள் அதை அதிகமாக லைக் பண்ணுறாங்க. கார்டனை பற்றி தெரியாதவங்க, விருப்பம் இல்லாதவங்க கூட சூப்பர் மார்க்கெட்டில் டெய்லி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு செடி எடுப்போண்டா அப்படின்னு சொல்லி எடுக்க செய்வாங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இயற்கையும் பாதுகாக்க முடியும். ஸோ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அவங்க கூடலாம் டைப் வச்சு வெளியில் எப்படி கடை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நர்சரிஸ் வச்சுருக்கிறவங்க கூடயும் டைப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நாட்டையும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்மளோட நாட்டு வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பாதுகாத்து செடிகளெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூகேவோட லைஃப் ஸ்டைல் அப்புறம் என்னோடய கிச்சன் வீடியோஸ் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.